How are you? I hope you're all fine. Today we are going to start a new topic, that is new lesson, Bala spins magic. Let's we see a magic now. From where does we get the varieties of cloths with designs? Do you know? Yes, from thread. So how do we get thread? Cotton plant. Have you seen all of you the cotton plant? Yes, this is the cotton plant. ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு துணி கிடைக்கும் நூல்களால் இல்லையா? அந்த நூல் எப்படி தயாரிப்பாங்க? காட்டன்லேருந்து தயாரிப்பாங்க இல்லையா? காட்டன் வந்து பருத்தி செடியை வந்து என்ன பண்ணுவாங்க? பயிரிடுவாங்க. அது வளர்ந்து வந்ததுக்கப்புறம் பருத்தி காய் வரும். அந்த காயிலேருந்து பஞ்சு வெடிக்கும் இல்லையா? அந்த பஞ்சை வந்து என்ன பண்ணுவாங்க? எடுத்து ஒன்றா சேகரித்து அதில் இருக்கக்கூடிய விதைகளை வந்து தனியாக பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த காட்டனை வந்து நூல் தயாரிக்கிறதுக்காக ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த நூலை வந்து எப்படி வந்து தயாரிப்பாங்க? காட்டன் வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு பண்டல் அப்படியே இருக்கும். அது அந்த காட்டன்லேருந்து எப்படி வந்து நூல் தயாரிப்பாங்கன்னு தெரியுமா? டு யூ நோ ஹவு தே ஸ்பின் இட்? த்ரூ ஸ்பின்னிங் மில், தட் இஸ் ஸ்பின்னிங் வீல். ஸோ இது எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஸ்பின்னிங் வீல் ராட்டை. சரிங்களா? இந்த ஸ்பின்னிங் வீலில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க? காட்டனை வந்து எடுத்து ஒரு சைடில் இருந்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? அதை சுற்றுவாங்க. சுற்றுனோன்னையும் என்ன ஆகும்? நூல் வந்து ரெடி ஆயிரும். ஸோ லைக் திஸ். இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க? நூல் வந்து எடுத்து வைப்பாங்க. அந்த நூல் இங்கே எடுத்து வச்சோன்னையும் கையில் வந்து இந்த 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 இது இருக்குது இல்லையா? இந்த வந்து எடுத்து சுற்றுவாங்க. சுற்றும் போது என்னாகும்? இதில் வந்து நூல் வந்து அப்படியே போகும். இதில் வந்து ரவுண்டாகி நூல் வந்து கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அங்கே த்ரெட் வந்து கலெக்ட் ஆயிரும். ஸோ இந்த ராட்டையில் வந்து என்ன அப்படின்னா நம்ம கம்மி அளவான நூல்களை மட்டும்தான் நம்ம தயாரிக்க முடியும் இல்லையா? ஸோ ரொம்ப லேட் ப்ராசஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்பின்னிங் மிஷின். இதால் வந்து நிறைய நூல்களை வந்து ஒரே சமயத்தில் செய்ய முடியும். ஸோ இதில் வந்து என்ன ஆகும்? நிறைய நூல்களை வந்து தயாரித்து கொடுக்கும்போது தான் அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க? கிளாத்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் ஸ்பின்னிங் த த்ரெட் த்ரூ ஸ்பின்னிங் வீல்? வாட் தே வில் டூ? என்ன பண்ணுவாங்க? அடுத்து த்ரெட்டு ரெடி ஆயிடுச்சு. த்ரெட்டு ரெடி ஆனோடனே உடனே நம்மளுக்கு கிளாத் வந்துருமா? டு வி கெட் த கிளாத் ஆன் த ஸ்பாட்? நோ, வி டோன்ட் வி கெட். ஸோ நெக்ஸ்ட் வாட் வி டூ? வீவிங் மிஷின். தே வில் யூஸ் த வீவிங் மிஷின். ஸோ இதில் வந்து த்ரெட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க? நெய்வாங்க, வீவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரம் திஸ் ஒன்லி வி வில் கெட் த கிளாத். ஸோ we have ஹேண்ட்லூம்ஸ் ஆல்சோ. ஹேண்ட்லூம்ஸ்னால் மேனுவலாக செய்கிறது. அது வந்து மிஷினில் செய்கிறது. வீவிங் மிஷின் அப்படிங்கிறது வந்து மிஷின் through the machines they will do, but in handlooms through their manually the human beings will weave the dresses or cloths. ஓகே, இங்கே பாருங்கள். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க? அங்கே அதில் வந்து மிஷின்ஸ் வந்து ரெடி பண்ணிச்சு. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? நம்ம ஹியூமன் பீங்ஸ் வந்து ரெடி பண்ணுறது ஹேண்ட்லூம்ஸ். ஸோ இது ரொம்ப கஷ்டம். இது வந்து கைத்தறி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஸோ இவ்வளோ நிறைய இது இருக்குது, ப்ராசஸ் இருக்குது. யூ ஹாவ் மெனி ப்ராசஸ் பிஹைண்ட் யோர் clothes which you wear, isn't it? So we should not misuse your things. ஸோ நம்ம வந்து அதுக்கு பின்னாடி வந்து எத்தனையோ பேரோட கைப்பாடுகள் இருக்குது இல்லையா? ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணக்கூடாது? மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ் தான் ஈஸியாக வந்து கடையில் காசு கொடுத்து வாங்கிடுறோம். பட் அதுக்கு பின்னாடி எத்தனை வேலைகள் இருக்குது இல்லையா? ஸோ சேம் திங் ஹியர் we are going to see a lesson about
a Bala, a boy, Bala. Okay, what he has learned and what he is going to make learn to others also. Glossary. Weave, form by interlacing long threads. துணியாக நெய்தல். ஸோ பெரிய நூல்கண்ட நீளமான நூலில் வந்து துணியை வந்து நெய்யக்கூடியது தான் வீவ். சப்ட்ராக்ட், சப்ஸ்ட்ராக்ட் இல்லை சப்ட்ராக்ட். டேக் அவே ஃப்ரம் அனதர் டு கால்குலேட் டிஃப்ரென்ஸ், கழித்தல். ஸோ எடுத்துடுறது, டு டேக் அவே. wrap, twist out of shape. wrap, twist out of shape, முறுக்குதல். துணியை பிழிப்போம் இல்லையா அந்த முறுக்குதல். drap, arrange loosely, தொங்க விடு. ஸோ டு அரேஞ்ச் த threads loosely or cloths loosely. uncomfortable, causing physical pain. வசதி குறைவான, கம்ஃபர்டபுளாக இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடியது. ஸோ தட் இஸ் uncomfortable. Okay, let's we go to the lesson. It was a hot afternoon in the quiet village of Periyanegambam near Pollachi. So it was the day afternoon, it was very hot and the place name was Periyanegambam near Pollachi. It is near Pollachi. The village has tilled roof houses. Tilled build பண்ணியிருக்காங்க. Roof houses, கூரை வீடுகள், ஓட்டு வீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தட் இஸ் Bala and his family lived in one such house. He sat under a tree waiting for his father. அந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் வந்து பாலாவோட ஃபேமிலி வந்து வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க அப்பாவுக்காக ஒரு மரத்துக்கடியில் வந்து காத்துட்டு இருந்திருக்கான் பாலா. ஹி வாஸ் கோயிங் வித் அப்பா ஆன் ஏ லாங் ஜேர்னி. ஸோ அவங்க அப்பா கூட ஒரு லாங் ஜேர்னி போயிட்டு இருந்தான். ஏ ஃப்ளை புஸ்ட் நியர் ஹிஸ் இயர். அவன் காதுக்கு பக்கத்தில், அவன் மரத்துக்கடியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் காதுக்கு பக்கத்தில் ஒரு பூச்சி வந்து சத்தம் போடுது, புஸ் அப்படின்னு சொல்லி ரிங்காரம் பாடுது. The pleasant shade of the tree along with the steady click-clack of the handlooms from the huts nearby made him feel sleepy. ஸோ pleasant shade, அந்த காற்று, அந்த இனிமையான ஒரு காற்று வரும் இல்லையா, ரொம்ப இதமான ஒரு காற்று மரத்துக்கடியில் இருக்கும்போது. ஸோ அதெல்லாம் வந்து அங்கே, அதுவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹேண்ட்லூம்னா கைத்தறியில் வந்து அங்கே என்ன பண்ணுவாங்க, துணிகளெல்லாம் நெய்வாங்க இல்லையா. ஸோ அந்த கிளிக் கிளாக் அப்படின்னு சத்தம் வரும் இல்லையா நெய்யும் போது, அந்த இது வந்து குடிசையிலேருந்து பக்கத்தில் வந்து வர்றது வந்து அவனுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, தூக்கம் வர்ற மாதிரி ஃபீல் ஆச்சு, தாலாட்டு பாடுற மாதிரி இருந்திருக்கு. He wondered if he could catch some sleep before அப்பா arrived. சரி, நம்ம அப்பா வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டுட்டு எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். பாலா, like most of the children in his village, went to school but always wanted to learn more about things related to their family profession, weaving. ஸோ பாலா வந்து என்னது, எல்லா குழந்தைங்கள விட அந்த வில்லேஜில் வந்து ஸ்கூலுக்கு கரெக்டாக போகிறவன், நிறையா திங்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறவன். அவன் ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ணுவான், ஸ்கூலில் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு நினைப்பான். அதுவும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இது கைத்தறி தானே, அவங்களோட ஃபேமிலி ஒர்க் வந்து என்னது, கைத்தறி நெசவாளர் இல்லையா. ஸோ அதுக்கு சம்மந்தமாக நிறைய இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பான் ஸ்கூல்லேயும் கூட அவன். ஸோ வீரா தாத்தா had made math easy for Bala by using skeins of yarn in bunches. ஸோ வீரா தாத்தா வந்து என்ன பண்ணுவார், அதிலிருந்து அந்த ஸ்கீன்ஸ் ஆஃப் யான் அப்படின்னா அந்த நூற்கற்கண்டு இருக்கு இல்லையா, அந்த நூல்கண்டுங்க பஞ்சஸ், நிறைய பண்டலாக இருக்கக்கூடியது, அதில் வந்து மேக்ஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பார் பாலாவுக்கு, அதை யூஸ் பண்ணி. சம்டைம்ஸ் ஆடிங் ஆல் த ப்ளூ ஸ்கீன்ஸ் அண்ட் சப்ட்ராக்டிங் த எல்லோ ஸ்கீன்ஸ் அண்ட் தென் டபுளிங் த ரெட்ஸ் அண்ட் டேக்கிங் அவே த க்ரீன்ஸ். ஸோ
ப்ளூ கலர், ரெட் கலர், எல்லோ கலர் இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவார், ஆட் பண்ணுவார், சப்ட்ராக்ட் பண்ணுவார், நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவார். இந்த மாதிரி நிறைய இதை வந்து மேக்ஸ் வந்து அதில் சொல்லி கொடுப்பாரு. பாலா தாட் திஸ் வாஸ் எ ஃபன் வே டு லேர்ன் மேக்ஸ். பாலாவுக்கு வந்து அது மேக்ஸ் வந்து படிக்கிறது வந்து ஒரு ஈஸியாக ஒரு வேடிக்கையாக அவனுக்கு வந்து அமைஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்படலை மேக்ஸ் கற்றுக்கிறதுக்கு. ஃபேமிலி கேம் ஃப்ரம் எ லாங் லைன் ஆஃப் ஹேண்ட்லூம் வீவர்ஸ். அவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப காலமாக வந்து கைத்தறி நெசவாளர்களாக இருந்திருக்காங்க. அதனால் அவருக்கு எல்லாமே தெரியும். தே ஹேட் பர்ஃபெக்டட் த ஆர்ட் ஆஃப் ட்ராயிங், டையிங், வார்ப்பிங் அண்ட் வீவிங் த யான். எல்லா இதுவும் என்ன அப்படின்னா ட்ராயிங் ஆர்ட் கண்டிப்பாக வேணும் இல்லையா. ட்ராயிங் தெரியும், டையிங்னா சாயம் போடுறது, வார்ப்பிங் அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறது, அந்த நூல்களெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி அதை வந்து வியூ பண்ணுறது, பண்டல்ஸ் போடுறது, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பட் இட் வாஸ் ஏ ஹார்ட் ஒர்க். ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான ஒரு வேலை, அது கொஞ்சம் கஷ்டமான வேலையும் கூட இது. அன்லெஸ் பாலா ஹிஸ் மதர், ஃபாதர், சிஸ்டர்ஸ் அண்ட் கசின்ஸ் ஹெல்ப்டு வித் த ஒர்க். பாலாவை தவிர மற்ற எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க அப்பா, அம்மா, சிஸ்டர்ஸ், கசின்ஸ் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பா குட் நெவர் வீவ் த லென்ஸ் ஹீ நீடட். அப்பா வந்து எப்பவுமே வந்து என்ன பண்ண மாட்டாங்களாம், அவங்களுக்கு தேவையான இதை வந்து லென்த்தாக வந்து வீவ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து இந்த வேலையை வந்து செய்வாங்க. Bala would often see Appa and Amma weave bundles of cotton into beautiful sarees with checks or patterns. பாலாவோட அப்பாவும் அம்மாவும் நெய்யறது வந்து பாலா வந்து பார்ப்பான், அடிக்கடி பார்ப்பான். நிறைய பண்டல் காட்டனில் தானே வந்து என்னாகும், துணிகளை வந்து சேலைகளை வந்து நெய்வாங்க இல்லையா. காட்டனை வந்து ஃபஸ்ட்டு எப்படி இது பண்ணுவாங்க, ஒரு நூலாக்குவாங்க, அந்த நூலை வந்து பண்டல்ஸ் போடுவாங்க, அந்த பண்டல்லேருந்து வந்து என்ன பண்ணுவாங்க, சாரீஸை வந்து கைத்தறியை வச்சு நெசவு செய்வாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து என்ன செக்ஸ் டிசைன்ஸ், பேட்டர்ன் டிசைன்ஸ் எல்லாமே போடுறத பார்த்துக்கிட்டே இருப்பான். ஹீ ஹோப்டு டு வீவ் சம்டே. ஒரு நாள் வந்து நானும் வந்து நெய்வேன் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள நம்பிக்கை இருக்குது. ஹீ வுட் ஆல்சோ ஹெல்ப் அம்மா அண்ட் சிஸ்டர்ஸ். சிஸ்டர்ஸ் ஆல்சோ ரோல், ப்ரெஸ் அண்ட் பேக் த சாரீஸ். அவங்க அம்மாவுக்கும் அவங்க அக்காவும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹி வுட் ஆல்சோ ஹெல்ப் அம்மா அண்ட் சிஸ்டர்ஸ். அவன் வந்து என்ன பண்ணுவான், அவங்க அம்மாவுக்கும் அக்காவுக்கும் ஹெல்ப் பண்ணுவான். எப்படி ரோல் பண்ணுறதுல, ப்ரெஸ் பண்ணுறதுல, பேக் பண்ணுறதுல, சாரீஸை வந்து பேக் பண்ணுறதுல வந்து ஹெல்ப் பண்ணுவான். பாலா wondered, அம்மா why you never wear the beautiful sarees we make. பாலா வந்து ஆச்சரியமாக கேட்குறேன், ஏன் வந்து நம்ம நிறைய அழகான சாரீஸ் வந்து நெய்வோம், நீ ஏன் அதை வந்து உடுத்திக்கிறதே இல்லை, போடுறதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அம்மா said, I can do that only if we become a very rich family. அம்மா சொல்கிறாங்க, நான் எப்போ செய்ய முடியும்னா, அதை எப்போ உடுத்திக்க முடியும், நான் ரிச் சாரீஸ் எப்போ வியர் பண்ண முடியும்னா, நம்மளோட ஃபேமிலி எப்போ ரிச்சாக இருக்கோ அப்போ தான் வந்து இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாலா woke up suddenly as he felt someone tap his head. யாரோ அவனை வந்து எழுப்புற மாதிரி தெரிஞ்சிருக்கு. சடனாக எந்திரிக்கிறான். ஆர் யூ ரெடி டு கோ ஆஸ்ட் அப்பா. ஸோ அப்போ யார் எழுப்புனது, அவங்க அப்பா தான் எழுப்பியிருக்காங்க. ஸோ நீ ரெடியா போகிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்பா. எஸ் அப்பா செட் பாலா அண்ட் ஸ்டார்டட் கவுண்டிங் த பேக்ஸ் அரவுண்ட் ஹிம். ஆமாப்பா நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பேக்ஸை வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். பாலா வாஸ் கோயிங் வித் அப்பா டு சென்னை டு ஹெல்ப் ஹிம் கேரி த sarees. Appa said, we will get a better price for the sarees if we sell directly to the ladies in Chennai than to traders in பொள்ளாச்சி ஆர் கோயம்புத்தூர். ஸோ பாலா வந்து அவங்க அப்பா கூட சென்னை போகிறான். எதுக்காக, அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. சாரீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா கூட, அதனால்.
ஸோ அப்பா சொல்கிறாரு, நம்ம நல்ல ஒரு விலை கிடைக்கும் நம்மளுக்கு, டைரெக்டாக சென்னையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அந்த லேடிஸ்க்கு வந்து விற்றோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இடைத்தரகருக்கு கொடுக்கறது பதிலாக இங்கே பொள்ளாச்சி கோயம்புத்தூரில் வந்து இடைத்தரகர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக போய் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நல்ல ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாலா கிட்ட. They walked to the bus stop and had to wait for nearly 1 hour for the bus. It took them to Coimbatore Junction and from there they left in a train to Chennai. ஸோ பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போகிறாங்க. நடந்து போய் ஒரு கொஞ்ச நேரம் நிற்கிறாங்க. 1 மணி நேரம் வந்து என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பஸ் வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு வந்து போகிறாங்க. போய் அங்கேருந்து ட்ரெயினுக்கு போகிறாங்க. சென்னைக்கு வந்து ட்ரெயினுக்கு போகிறாங்க. The train journey was not very comfortable. ட்ரெயின் ஜேர்னி வந்து அவ்வளோவா வந்து வசதியாக இருக்குல்ல அவங்களுக்கு, ஏன்னா அவங்க புக் பண்ணாமல் டைரெக்டாக வந்து ட்ரெயினுக்கு போயிட்டாங்க. ஸோ டோன்ட் வரி பாலா, அவர் ரிட்டர்ன் வில் பி மோர் கம்ஃபர்டபுள் ஆஸ் வி வில் பி ஏபிள் டு ரிசர்வ் டிக்கெட்ஸ் செட் அப்பா. அப்பா சொல்கிறாரு, கவலைப்படாத, நம்ம வரும்போது ரிட்டர்ன் வரும்போது நம்ம நல்ல வசதியாக வந்து டிக்கெட்ஸ் ரிசர்வ் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. They reached Chennai and went to புரசைவாக்கம் where அப்பாஸ் ஃப்ரெண்ட் lived. ஸோ சென்னை போயிட்டாங்க. போய் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவோட ஃப்ரெண்டு புரசைவாக்கத்தில் இருக்கார். ஸோ அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. The next morning, Appa was ready with places to visit to sell the sarees. Bala could not read the big instructions in the sign board and hence held his father tightly. ஸோ அடுத்த நாள் காலையில், முத நாள் வந்து அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அடுத்த நாள் காலையில் வந்து ரெடி ஆகிட்டாங்க. எந்தெந்த இடத்துக்கெலாம் போகலாம் சாரீஸ் எடுத்துகிட்டு விற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரெடி ஆகிட்டாங்க. பாலானால் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய போர்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வந்து படிக்க முடியல. அவனால் வந்து என்ன பண்ண முடியல, படிக்க முடியல. எங்காச்சும் நம்ம தொலைஞ்சு போயிடுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட கைகளை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு போகிறாரு. Soon they reached a big house after what seemed like many hours. ஸோ சீக்கிரமாக வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, பெரிய வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போகிறது வந்து எப்படி இருந்துச்சா, ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்திருக்கு அவங்களுக்கு. வாட் சீம்ட் லைக் மெனி hours, ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்திருக்கு. கொஞ்சம் தூரம் போனாலும் புது இடம் அப்படின்னாலும் நம்மளுக்கு எப்படி இருக்கும், புது இடம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப தூரம் நடந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கும். பட் அது பக்கமாக தான் இருந்திருக்கும். ஸோ த கார்ட் அட் த டோர் லெட் தெம் இன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கார்ட்னா இந்த வாட்ச்மேன், அவர் வந்து உள்ளே விட்டுறாரு. தே sat in a big hall and unpacked the sarees. A young boy saw them and called out saying, "Mom, there's a man with 2 bundles to meet you." So they sat in a big hall. ஒரு பெரிய ஹாலில் சாரீஸ் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணுறாங்க. அன்பேக்னு என்னது, விரித்து வைக்கிறாங்க. விரித்து வச்சுட்டு அங்கே அந்த ஒரு பையன், அந்த வீட்டில் வந்து ஒரு பையன் இருக்கான். அவங்கள பார்த்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்றான். அம்மா, உங்களை பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்க, 2 பண்டல்ஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க, 2 மூட்டைகள். பண்டல்ஸ்னால் மூட்டை. உங்களை வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த வீட்டு பையன். Appa was showing the saree to the auntie and trying to sell it to her. He made each saree sound special and unique. ஸோ அவங்க அப்பா வந்து அவங்க சாரீஸ் எல்லாம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆன்ட்டிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, எடுத்து காமிக்கிறாங்க. டு செல் இட் டு ஹர், ட்ரைங் டு செல் இட் டு ஹர். ஸோ வியாபாரம் விற்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறாரு. சரி, இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரீஸ் எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஸ்பெஷலாக இருக்குது, தனித்துவமானது, யூனிக்னா தனித்துவமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. He even draped the saree over him to show the design. ட்ராப்ட் அப்படின்னா மேலே போட்டும் கூட காமிக்கிறாரு. இந்த சாரீ வந்து இப்போ கடைகளுக்கெலாம் போனால் எப்படி எல்லாருமே அந்த சாரியை வந்து மடித்து மேலே போட்டு காமிப்பாங்க இல்லையா, இது அழகாக இருக்குது, இந்த டிசைன் இப்படி இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவரும் செய்கிறாரு. Soon the other boy asked, "Mom, can I ask the boy to come and play with me?" ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த பையன் என்ன சொல்கிறான், அம்மா, நான் இந்த பையனை வந்து நான் கூட்டிகிட்டு போகலாமா, இந்த பையன் அப்படின்னா அந்த பாலா வந்து நான் கூட்டிகிட்டு போகலாமா விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறோம். வாட்ஸ் யுவர் நேம்
ஆஸ் த பாய். அந்த பையன், அந்த வீட்டில் இருக்கிற பையன் கேட்குறான், உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாலா ரிப்ளை பண்ணுறான், பெரிய நெகம்மம் பாலகுமாரன். செட் பாலா. வாட்ஸ் yours நிதின், செட் த பாய். ஸோ என்னோடய பேர் வந்து பெரிய நெகமம் பாலகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் நேம், அவன் ஊர் பேர் சொல்லி அவன் பேர் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனும் கேட்குறான், சரி உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது என் பேர் நிதின் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இப்போ 2 பேர் மீட் பண்ணிட்டீங்கன்னா கேட்பீங்க இல்லையா, புதுசாக இருந்தால் உன்னோட பேர் என்ன, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக்வைஸ் ஹியர் they met each other and they introduced each other. Nidin's room was full of toys. Nidin let Bala play with all the toys. Most toys had some electrical control. Since Bala's home does not have electricity, he did not know to play with the most of the toys. ஸோ நிதினோட ரூம் வந்து என்னது, ஃபுல் ஆஃப் டாய்ஸ், ஃபுல்லாக டாய்ஸோடு தான், பொம்மைகள் தான் நிறைய. அவனோட ரூம் ஃபுல்லாக பொம்மையாக தான் இருந்துச்சு. நிதின் லெட் பாலா ப்ளே வித் ஆல் த டாய்ஸ். அவன் பாலா வந்து சரி நீ இந்த டாய்ஸோடு விளையாடு அப்படின்னு சொல்லி விடுறான். ஸோ எல்லா டாய்ஸும் வந்து என்ன மாதிரி இருந்துச்சு, எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோலோடு இருந்துச்சு. இப்போ பேட்டரியில் ஓடும் இல்லையா, எலக்ட்ரிக் ரிமோட் கார் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் எல்லாமே நிறையா இருந்துச்சு அவங்ககிட்ட, நிதின் கிட்ட. பாலா கிட்ட வந்து என்ன இல்லை, அவங்க வீட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லை, அதனால அவனுக்கு வந்து இதெல்லாம் விளையாட தெரியாது அவனுக்கு. ஸோ he did not know to play with the most of the toys. நிறைய டாய்ஸோடு வந்து விளையாட தெரியாது அவனுக்கு. நிறைய எலக்ட்ரிசிட்டியோட கண்ட்ரோலோடு இருக்கக்கூடியதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வீட்டில் கரண்ட் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை. In one corner, Bala saw a spinning wheel. Now this was a toy he knew to play with. ஸோ ஒரு கார்னரில் பாலா பார்க்குறான் ராட்டை. ராட்டின்னு தெரியும் இல்லைங்களா, இங்கே பிக்சரில் மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நூல் வந்து என்னது, காட்டன்லேருந்து நூலாக்குவாங்க இல்லையா, ராட்டை சுற்றி வந்து என்ன பண்ணுவாங்க, நூல்கண்டுகளை வந்து தயாரிப்பாங்க, அதுதான் ராட்டை. ஸோ அதுதான் வந்து ஒரு கார்னரில் வந்து இருந்துச்சு. இப்போ இதுதான் அவனுக்கு வந்து ஒரு பொம்மை மாதிரி, ஏன்னா அவனுக்கு அதை யூஸ் பண்ண தெரியும். ஸோ do you know what to do with it? I don't know to play with it, said நிதின். உனக்கு தெரியுமா இது என்னன்னு, இதில் என்ன செய்வாங்க, எப்படி விளையாடணும்னு தெரியுமா, ஆனால் எனக்கு வந்து இது எப்படி விளையாடுறதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிதின் சொல்கிறான். ஸோ திஸ் இஸ் ராட்டை. டு யூ ஹாவ் சம் காட்டன் ஆஸ்ட் பாலா. நிதின் டிட் நாட் ஹாவ். இது வந்து ராட்டை, இது உங்ககிட்ட ஏதாச்சும் காட்டன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் பாலாக்கிட்ட. பாலா வந்து கேட்குறான், அதுக்கு நிதின் சொல்கிறான், இல்லை என்கிட்ட வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ பாலா டக் அப்பாஸ் பேக் டு கெட் சம் காட்டன். பாலா வந்து தேடுறான். இங்கே வந்து டக் அப்படின்னா தேடுறது, டக் அப்படின்னா பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மண்ணை பறிக்கிறதுன்னு டக். பட் இங்கே வந்து என்னது, பாலா வந்து அவங்க அப்பாவோட பேக்கில் தேடுறான், சரி ஏதாச்சும் காட்டன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பாலா டுக் த காட்டன் ஃப்ளப் அண்ட் அட்டாச்ட் இட் டு த ஸ்பின்னிங் வீல் அண்ட் டேர்ன்ட் த வீல் ஆல் த வைல். ஸோ அப்பாவோட பேக்லேருந்து சில காட்டன் இதை வந்து எடுத்துகிட்டு வரான், பஞ்சை வந்து எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறான், அந்த ஸ்பின்னிங் ராட்டையில் வந்து அட்டாச் பண்ணி என்ன பண்ணுறாங்க, சுற்றுறாங்க, சுற்றிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரம் வந்து சுற்றுறாங்க. யூ கேன் டூ மேஜிக் ஷவுட்டட் நிதின், கேன் யூ டீச் மீ. ஸோ ஸ்பின்னிங் வீலில் வந்து அதை வச்சு சுற்றும் போது நூலாக வரும் இல்லையா, அதை பார்த்தோன்னையும் ஓ உன்னால் வந்து இவ்வளோ நல்லா மேஜிக் செய்ய தெரியுமா அப்படின்னு சொல்லி நிதின் சொல்லிட்டு கத்திட்டு, எனக்கும் வந்து சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். Not like that, do it this way, here, hold this, spin this, said Bala. இப்படி இல்லை, நீ வந்து இதை பிடிச்சிக்கோ, இந்த மாதிரி செய், இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வச்சு சொல்லி கொடுக்குறான். பாலா வந்து சொல்லி கொடுக்குறான் நிதினுக்கு. ஸோ பாலா had a wide smile across the face. நிதின் struggled but soon learned to spin. பாலாவுக்கு வந்து ஒரு என்னது, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவன் முகத்திலேயே வந்து ஒரு சந்தோஷம். நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கும்போது, அவங்க பழகும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதே தான் அவனோட முகத்தில் வந்து தெரிஞ்சிச்சு. நிதின் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டான், ஆனால் வந்து என்ன பண்ணிட்டான், சீக்கிரமாக பழகிட்டான் ஸ்பின் பண்ணுறதுக்கு. சரிங்களா. Soon they stepped out. Appa had sold many sarees to the auntie.
சரி, அதை முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது அப்பா வந்து நிறைய சாரீஸ் வந்து விற்றுருக்காங்க அவங்க அந்த ஆண்டிக்கு. மாம் ஹி தாட் மீ மேஜிக் செட் நிதின். ஸோ அம்மா எனக்கு வந்து பாலா வந்து ஒரு மேஜிக் சொல்லி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி நிதின் சொல்கிறான். ஆன்டி லாஃப்ட் அண்ட் செட், வெல் நேச்சுரலி ஹிஸ் ஃபாதர் இஸ் எ மெஜிஷியன் டூ, எ வீவிங் மெஜிஷியன். ஆமாம்மா, கண்டிப்பாக வந்து இயற்கையாகவே வந்து அவங்க அப்பா ஒரு மெஜிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அவங்க அப்பாவுமே ஒரு மெஜிஷியன் தான். என்னது, நெய்யறதுல வந்து துணிகள் எல்லாத்தையும் வந்து நெய்யறதுல வந்து அவங்க அப்பா வந்து ஒரு மெஜிஷியன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ், ஐ வில் டெல் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் ஸ்கூல் தட் எ மெஜிஷியன் ஃப்ரம் பெரியநகமம் தாட் மீ திஸ் மேஜிக். ஆமாம், நான் எல்லாத்துட்டையும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் நான் சொல்ல போகிறேன், பெரியநகமம்லேருந்து வந்த ஒரு மெஜிஷியன் வந்து எனக்கு இதை சொல்லி கொடுத்தாரு, இந்த மேஜிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். Okay, from this lesson, what did you learn? So each and every person should learn from where we get the things we use. What are the things we use in our daily life? We should see them. We should see that from where we get. What are the process are there in between in that. எப்படி வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு பொருளும் வந்து எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது இன்னும் 2 பேர் வந்து தெரிஞ்சுக்குவாங்க, நிறைய தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? ஸோ இப்போது ஒரு சோப்பே இருக்கட்டும், நம்ம சோப் அப்படின்னா அதோட பின்னாடி வந்து எத்தனை பேர்த்தோட உழைப்பு இருக்கும் இல்லையா? அதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் வந்து அதை தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் நம்ம உடுத்துகிற துணியும் அதே மாதிரி தான். அதில் வந்து எப்படி வந்து அது வருது நம்மளுக்கு, எதால் வந்து அதை செய்கிறாங்க, அந்த துணியை வந்து எதால் செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு பொருளும் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, அது வந்து எத்தனை பேர்த்தோட உழைப்பு இருக்குது அதுக்கு பின்னாடி அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து என்னது, அதோட வேல்யூ தெரியும், நம்ம அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.